இந்த செடியை கண்ணு போட்ட சீமப்பால்ல அரைச்சி ஒரு கட்டு போட்டுட்டு இதுல செய்யற எண்ணெயை மேல பூசின்னு வந்தாங்கன்னா உடஞ்ச எலும்பு அப்பயே கூடும். ரெண்டாவது அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வராதுங்க. ஒரு 3 நாள்ல நல்ல ஒரு மாறுதல் தெரியும் அவங்களுக்கு. எங்க வலிச்சாலும் முச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்க வலிச்சாலும் சேர்த்துக்கலாம். 3 நாள்ல நல்ல மாறுதல் தெரியும். அதே மாதிரி இந்த உக்காந்தா கடுக்குன்னு பாத்தீங்கன்னா முட்டு வந்து சத்தம் நடக்கும் போதெல்லாம் வரும். அது ஒரே மணி நேரத்துல கிளீன்ஸ் ஆயிடும். எண்ணெய் வச்சு எண்ணெய் எடுத்துனா 1 மணி நேரத்துல கிளீன்ஸ் ஆயிடும். அது அவங்களே தெரியும். உணவு மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பதகன் பேசுறேன். இன்னைக்கு நாம எலும்புகள் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு எளிமையான தீர்வை தேடி வந்திருக்கிறோம். யார்கிட்ட வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சித்த வைத்தியர் ஐயா மணி அவர்களை தேடி வந்திருக்கிறோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நிறைய பேர் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. 40 வயசுக்கு மேல இடுப்பு வலி, முட்டு வலி, கால் வலி, தோள்பட்ட வலின்னு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. சில பேர் எங்கேயாவது தவறி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு அடிபட்டுடுச்சுன்னா அந்த நேரம் கட்டு போட்டு என்னென்னமோ பண்றாங்க, பிளேட் வைக்கிறாங்க, என்னெல்லாமோ செய்யறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த உடஞ்ச எலும்பாவே இருக்குது. இது சரியாகவே ஆகுறது இல்ல. இதுக்கு நம்மளுடைய சித்த வைத்தியத்துல ஏதாவது ஒரு எளிமையான தீர்வு இருக்குதா? எல்லாரும் செஞ்சு பார்க்கக்கூடிய மாதிரியான தீர்வு ஏதாவது இருக்குதா? எளிமையான தீர்வு இல்ல ஐயா, நிரந்தரமான தீர்வு இது பாருங்க ஐயா. நிரந்தரமான தீர்வு ஐயா. இது இந்த மூலிகையோட பெயர் என்னங்க? விராலி. இந்த செடிய மாட்டு கண்ணு போட்ட சீமப்பால்ல அரைச்சி ஒரு கட்டு போட்டுட்டு இதுல செய்யற எண்ணெயை மேல பூசின்னு வந்தாங்கன்னா உடஞ்ச எலும்பு அப்பயே கூடும். ரெண்டாவது அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வராதுங்க. அதாவது சீமை பால் வந்து எவ்வளவு எடுத்துக்கணுங்க தோராயமா? அது அவங்க அடிக்கு தகுந்த மாதிரிங்க. எவ்வளவு காயம் 50 இருந்து 100 ml 150 ml. அது இந்த இலையை மட்டும் பறிச்சு அதோட சீமைப்பால் விட்டு அரைக்கணும். நல்லா ஒட்ட அரைச்சிட்டு அப்படியே துணியில தடவி மேல தடவி போடுற மாதிரி மேல துணி சுத்திட்டு அதுக்கு மேல இன்னொரு ரயர் இதை பூசிட்டு மறுபடியும் துணி சுத்திட்டு அதுக்கு மேல இன்னொரு ரயர் பூசிட்டு 3ஆவது துணி சுத்தி விட்டாங்கன்னா 3ஆவது நாள் அவங்க கட்டு அவுத்தாங்கன்னா அந்த எலும்பு பக்கம் 3 நாளைக்கு கட்டு அவுக்க கூடாது. 3 நாளைக்கு 3ஆவது நாள் எலும்பு வலி நல்லா ஆயிடும். அவுக்கிறது வந்து 11 நாள் பொறுத்து அவுக்கணும். 11 நாள் கழிச்சுதான் அது அவுக்கவே அந்த கட்டு ஆட்டோமேட்டிக்கா லூஸ் ஆயிடும். இந்த எலும்பு கூட்டிடுச்சுன்னா அந்த வலி அவங்களுக்கு நல்லா வீக்கம் எல்லாம் குறைஞ்சு அந்த கட்டே லூஸ் ஆயிடும். அது அவங்களுக்கே தெரியும். அற்புதமானது. இதுல வந்து செய்யற எண்ணெய் எப்படியாப்பட்ட எலும்பு வலியும் முழங்கால், மூட்டு வலி, கீழ்கால் வலி எதுவா இருந்தாலும் இந்த எண்ணெய் அற்புதமா கேட்கும். எண்ணெய் அது எப்படி பண்ணணுங்க? அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் கூட வந்து முசுமுசுக்கை, தழுதாழை, நொச்சி, அருவாள்மனை பூண்டு, இந்த 5 மருந்தையும் இது வந்து எவ்வளவு அளவுங்க? சம அளவா இல்ல? எல்லாமே சம அளவு. ஒரு 100 கிராம்னா இந்த 5 100 கிராம். வேப்ப எண்ணெய் 1/2 லிட்டரு, புங்க எண்ணெய் 1/2 லிட்டரு, புண்ண எண்ணெய் 1/2 லிட்டரு, இழுப்பு எண்ணெய் 1/2 லிட்டரு, தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டரு. 5 வகையான இலைகள், 5 வகையான எண்ணெய்கள். இதுல எண்ணெய் காசி வடிகட்டி தடவின்னு வந்தாங்களா எப்படியாப்பட்ட வலி இருந்தாலும் ஒரு 3 நாள்ல நல்ல ஒரு மாறுதல் தெரியும் அவங்களுக்கு. எங்க வலிச்சாலும் முச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்க வலிச்சாலும் சேர்த்துக்கலாம். 3 நாள்ல நல்ல மாறுதல் தெரியும். அதே மாதிரி இந்த உக்காந்தா கடுக்குன்னு பாத்தீங்கன்னா முட்டு அது வந்து சத்தம் நடக்கும் போதெல்லாம் வரும். அது ஒரே மணி நேரத்துல கிளீன்ஸ் ஆயிடும். எண்ணெய் வச்சு எண்ணெய் எடுத்துனா 1 மணி நேரத்துல கிளீன்ஸ் ஆயிடும். அது அவங்களே தெரியும். ரொம்ப அற்புதமான தகவல்களை மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. இதே இப்போ மக்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க அன்றாடம் பார்க்கக்கூடியவர் தான். காட்டு பகுதிகளில், ரோட்டு ஓரங்கள்ல எல்லாம் இது ரொம்பவே வளர்ந்து இருக்கும். இதுல அழகழகான பூக்கள் வரும். இப்போ அந்த சீசன் இல்லாததுனால அந்த பூக்கள் இல்லை. ஆனா மொட்டுக்கள் அங்கங்க இருக்குது. ஆனா இன்னும் பூக்கள் வர ஆரம்பிக்கல. ஸோ இதை வந்து ஐயா சொன்ன மாதிரி நீங்க அந்த மற்ற இலைத்தலைகளோட சேர்த்து அல்லது எண்ணெய்களோட சேர்த்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அந்த கட்டு போடுறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதை வெளிப்புறமா நீங்க பயன்படுத்த போறதுனால எந்த விதமான பக்க விளைவை பத்தியும் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுல தேவையில்லாத மருந்துகள் எதுவும் நம்ம சேர்க்க போறதே இல்லை அப்படின்றதுனால நீங்க தாராளமா இதை வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோல இதே மாதிரி அருமையான மருத்துவ தகவலோட, எளிமையான மருத்துவ தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.